அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டி டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பாலினி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல ஆனி மாசம், அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். அப்புறம் புதன் பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வாக்குல கடகராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானானவர் ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல கடகராசி மிதுன ராசியில இப்ப இருக்காரு. கடகராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ந்திருக்காரு. அதனால அவர் எங்க இருப்பாரு? கடகராசியில தான் இருப்பாரு. சனி பகவானானவர் மீன ராசியிலும், ராகு பகவானானவர் கும்பராசியிலும், கேது பகவானானவர் சிம்ம ராசியிலும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்னு பார்த்தா, பொதுப்பா உலக ரீதியா நாட்டு ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நிறைய சிறு சிறு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க. இப்ப நம்ம கூட பார்த்துருப்போம் நியூஸ்ல, டெல்லி வரையும் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா அரசு சம்பந்தப்பட்ட இப்ப அதிகாரிகளுமே சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்திலேயோ இல்ல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நமக்கு மக்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் குறைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே நடைமுறையில நிகழ்வு சாதாரணமாகும். அதாவது இப்ப நமக்கே தெரியும், சிலிண்டர் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம் இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் வரும். அதாவது ராசி ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ராசியில சஞ்சாரம் பண்றாரு. அப்புறம் ஒரு 15 நாளைக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு சூரியன். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதியே உச்ச குருவோட சேர்ந்துறாரு. உடம்பு சூப்பரா இருக்கும். இத்தனை நாள் இந்த பாதிப்புகள்லாம் தெளிவாயிரும். நார்மலான உடம்பு, இப்ப என் உடம்பு நல்லா இருக்கு, ஹெல்த்தியா நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். உங்களை தாங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க இந்த ஜூன் மாசத்துல, 8ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா ஜூன் மாசம்னா ஜூன் வந்தோடனே நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட மட்டும் கவனமா பேசணும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நீங்க இந்த மாசம் ஃபுல்லாவே அதிகப்படியா தந்தையை பத்தியும் தொழிலை பத்தியும் தான் யோசிப்பீங்க. தந்தை இல்லாட்டி தொழில். ஏன்? 3ஆம் இடத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்தை பாக்குது. 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்தை பாக்குது. அப்ப தந்தையை பத்தி பார்க்கணும், இல்ல தொழில வர லாபத்தை பத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது ரெண்டுமே நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஆனா கொஞ்சம் இக்கட்டான நிலைக்கு கொண்டு போகும். பேலன்ஸ் மிஸ் ஆகுதும்பாங்கல்ல, நான் என்னால சரியாக செய்ய முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். குறிப்பா புதனுடைய உதவி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர தொழில் சிறக்கும் இந்த மாசத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. லாபம் நல்லா இருக்கும். தொழிலை பொறுத்தவரை அதி அற்புதமான லாபம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னா சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்து, அதாவது 11ஆம் அதிபதியோட சேர்ந்து 11ஆம் இடத்தை அந்த குரு பார்த்துறாரு. லாபம் உண்டு. எடுத்து வைக்கிற பாதையெல்லாம் வெற்றி உண்டு. காதல் அனுபவங்களும் ஏற்படும். காதல்லாம் லவ் மட்டும், அதாவது புதிய அறிமுகங்கள், இவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பை ஏற்படுத்தும். காதல்லாம் நீங்க லவ் மட்டும், அதாவது படத்துல காட்டுற லவ் யோசிக்க கூடாது. இவங்க நம்ம கூட கடைசி வரை இருக்கணும். அது ஆணா இருந்தா பெண்ணாகவும், பெண்ணா இருந்தா ஆணா இருந்தும் இருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நண்பர்களை நீங்க சந்திப்பீங்க. முதலாளிகளா இருக்கும் பட்சத்தில் தொழிலாளிகளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவன் ஏன் இப்படி பண்றான், நமக்கு எதிராக பண்றான்னா நம்ம வேலை பார்க்க மாட்டேன்னா
தொழிலாளர்களுக்கு பிடித்த முதலாளியாக நீங்க ஆவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச முதலாளியா நீங்க மாறிடுவீங்க. அதே மாதிரி பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் இருக்கும். பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கவங்க, ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க, அப்புறம் என்ன அந்த புதன் சம்பந்தப்பட்ட வேலைங்க, தரகு வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் பண்றவங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். காரணம் என்ன? 2ல புதன் ஆட்சி. அப்படிங்கும்போது இது தொடர்பான வேலையை பார்க்குறவங்க, வாய் பேசி தொழிலா வச்சிருக்கவங்க, வாய் பேசுறதே தொழிலா வச்சிருக்கவங்க, பத்திரப்பதிவாளர்கள், அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதிக அற்புதமான லாபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல உண்மையிலே ஒரு சூப்பர் காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாசம் ஃபுல்லாவே, ஜூன் மாசம் ஃபுல்லாவே ஒரு சக்சசிவான ஒரு லைஃப்பை வாழ்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தாயாருடைய உடல்நிலையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனம். பிரிவினையை ஏற்படுத்தும். அதாவது பிரிச்சு கொடு, உடைச்சு கொடு, எனக்கு சரி பண்ணி கொடு, குடும்பத்தை விட்டு நான் தனியா போய்க்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க கேது இந்த நேரத்துல அதுவும் இல்லாம ராசிலையும் சூரியனும் இருக்காரு. அதெல்லாம் தெளிவா பண்ணுவீங்க. சிறு சிறு பயண அலைச்சல்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களா வாலண்டியரா குடும்பத்தை உடைச்சானே ஒழிய குடும்பம் உங்களை விட்டு பிரியணும்னு நினைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், அதிகப்படியான கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒண்ணு பூமியை விற்கணும், இல்ல காரு வாகனங்களை விற்கணும், தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணணும், இல்லாட்டி தந்தைக்கு கடன் கட்டணும். 9ஆம் இடத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது கார்த்திகை சூரியன் ராசியில இருக்கு. சூரியன் உட்கார்ந்துருக்க வீட்டதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குது. 4க்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்ப தாயை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது 4ஆம் பாவ சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களால விரயம், தந்தைக்குரிய பிரச்சனையை நான் தாங்கி பிடிக்கிறேன். இது 2ம் தான் ஃபோக்கஸ் பண்ணி போவீங்க, வேற எதையுமே இங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாசம் ஃபுல்லா பாருங்க, அதுவும் ஜூன் 8க்கு அப்புறம் இது வலுவா இருக்கும். எல்லாம் உங்களுக்கு நீங்க தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எலும்பு பல் நிபுணத்துவர்கள் வாழ்ந்தவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தொழில மேம்பாடு இருக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இருக்கும். சமயத்துல வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவீங்க, எலும்பு பல் சம்பந்தப்பட்ட டாக்டரா இருந்தா. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. ஸோ டாக்டர்களுக்கு இது பிளஸ். சரிங்களா? அதே மாதிரி இது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் தொழில் நல்லா இருக்கும். அவங்க பார்க்குற உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு ஜாலியா ஒரு இப்போ லீவ் கேட்பீங்க, லீவ் வேணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, லீவ் இந்த நேரத்துல கிடைக்கும். ஏன்னா 12ல செவ்வாய் இருக்கிறதுனால வேலையை விட்டு கொஞ்ச நாள் தற்காலிகமா வெளியில போயிருக்கேன் அப்படிங்கறத அமைப்பு. ஸோ அந்த லீவ் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் வெளியூர்ல இருந்து பொண்ணு வர மாதிரி, இல்ல வெளிநாட்டுல இருந்து பொண்ணு வர மாதிரி, இல்ல வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள வர மாதிரி உள்ள அமைப்புகள் கிடைக்கும். இது ராகுவால மட்டும்தான் கிடைக்குது. ராகு ராசிக்கு 9ல இருக்கிறதுனால 9ல இருந்து 3ஆம் இடம், 3ஆம் பார்வையா 8ஆம் இடம், அதாவது அந்த தனுசை பார்க்கறதுனால இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதியோட ராகு இருக்கோ அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் பேரு புகழ் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு நீங்க எதுவும் இந்த காலகட்டத்துல பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை. உங்களால் பலர் எந்திரிச்சு நிற்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லாட்டரி சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருந்தா நல்லா இருக்கும். கவனம் செலுத்தாதீங்கிறேன். அப்படின்னா என்ன? அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏன்னா இதனால இழப்பீடுகளை இந்த காலகட்டத்துல தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டு யோகம் உண்டு, இது ஒரு பிளஸ். வெளிநாட்டுக்கு போகலாம், கஷ்டப்படலாம், அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இங்க வீடு கட்டலாம், ஆசையாது அதெல்லாம் இப்ப இல்ல. ஒரு ஆசைக்கு வார்த்தைக்கு சொல்றேன், வெளிநாட்டுக்கு இப்ப போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி நிறைய ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
இப்ப இடம் வாங்கிட்டு இருக்கேன், பத்திரம் பதிவு பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அது சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்ணிருங்க. அதே மாதிரி எங்கேயும் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் போடவே போடாதீங்க. ஜாமீன் போட்டா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. இந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் உனக்கிட்ட இருக்கிற பணத்தை கொடு, இல்ல அவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஒதுங்கிக்கங்க. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சரிங்களா? பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் ஒரு சில லாபம் உண்டு. அது அந்த பூமி வாங்குற மாதிரி இருக்காது. பூமியில ஏதாவது ஒரு வேலையா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு டிராக்டர் வேணும். யாராவது ஒருத்தவங்க டீசல் மட்டும் போட்டுக்க, டிராக்டர் எடுத்து ஓட்டிக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதாவது விவசாயம் பண்றவங்களா இருக்கும் பட்சத்தில் இதை சொல்றேன். வேற எதுவும் இல்லை. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி ஆட்சி, ராசியாதிபதி உச்ச குருவோட. ஸோ நீங்க பார்க்குற அனைத்து வேலைகளுக்கும் ப்ரொமோஷனோ, பேரோ, புகழோ, வேலையில இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், வேலை இல்லாம சர்வீஸா பார்த்தீங்கன்னா பேரு, புகழ் இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி விருப்பப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல நீங்களும் இருக்கீங்க. விருப்பப்பட்ட திருமண வாழ்க்கை, நினைச்ச மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு சிறிது கவனம் தேவை. ஏன்னா 12ல இருக்காரு செவ்வாய். அப்ப தலையிலையோ, எலும்புலையோ, பல்லுலையோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது நீங்க உங்களுக்கு போவீங்க, இல்லாட்டி வேற யாருக்காவது. ஏன்னா உச்ச குருவோட சேர்ந்துட்டார் ராசி அதிபதி. அப்ப வேற யாருக்காவது சர்வீஸ்ன்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்காண்டி நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற பேர்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர அமைப்புகளை ஏற்படுத்த அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. அதாவது நீங்க எலக்ட்ரிஷியனா இருந்தா இந்த 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 ஒரு மாசத்துக்கு மட்டும் வேலை பார்க்கறது கொஞ்சம் கவனமா வேலை பாருங்க. அதே மாதிரி கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்க வீட்லயும் அடிக்கடி பவர் கட் ஆயிருச்சு, ஃபியூஸ் கேரியர் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்துச்சுன்னா ஒரு ரூ. 100 செலவானாலும் பரவாயில்ல, எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து போடுங்க. நீங்க வந்து பண்றங்கிற பேர்ல நீங்க எதுவும் பாதிப்புக்குள்ளாயிராதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கரண்டே பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. உங்களோட இடங்கள்ல யாரும் ஆக்கிரமிப்பு இல்லாம பாத்துக்கங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி பிறர் ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் வரும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா? அது மட்டும்தான் பாதிப்பா இருக்கு, வேற எதுவுமே பாதிப்பா இல்லை. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.